ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அதனால் பிள்ளைங்க எல்லாரையுமே நாங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தோம். அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கலெக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வீட்டிலேருந்து பழைய காலத்து பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒரு நாள் பெரிய கண்காட்சி மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லா பேரண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த காலத்தில் இருக்க புடவைகள் நகைகள் எல்லாமே போட்டு அந்த காலத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாருமே போட்டுட்டு வந்திருக்கோம். பழங்கால பொருட்கள் கண்காட்சியை ஆர்வமுடன் பார்வையிட்ட பொதுமக்கள். கீழப்பாவூர் நாடார் இந்து தொடக்கப்பள்ளியில் பழங்கால பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் பண்டைய காலத்தில் கிணற்று பாசனத்திற்கு தண்ணீர் இறைக்க பயன்படுத்திய குவளை, திருமண வீடியோ, கேசட், மினி டிவி, வானொலி பெட்டி, அஞ்சரை பெட்டி, ரெக்கார்டு பிளேயர், நெல்லை பாதுகாப்பாக வைக்க பயன்படுத்திய குடுவை, வெற்றிலை பெட்டி, அரிக்கேன் விளக்கு, பெண்கள் விளையாட பயன்படுத்திய பல்லாங்குழி, ஆடியோ கேசட், தானியங்களை அரைக்க பயன்படுத்திய திருக்கை, பதிவு செய்யப்பட்ட கேசட், கூஜா, ஓலைச்சுவடி, திருமாங்கல்யத்தை வைப்பதற்கான பெட்டி, நெல் அளக்கும் பெட்டி, டெலிபோன், உலக்கை, தராசு, பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. வைக்கப்பட்ட பொருட்கள் குறித்தும் பயன்படுத்தப்பட்ட விதம் குறித்தும் பள்ளி மாணவ மாணவிகள் விளக்கமாக எடுத்து கூறினார்கள். இதனை பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் நாள் அன்று பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் காலத்தில் பயன்படுத்திய நகைகள் புடவைகள் அணிந்து வந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கருடபுராணம் செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து காளிராஜ்.